வெண்டைக்காய் சிப்ஸ் நல்லா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்குவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றி பிரட்டி எடுத்துக்குவோம். நம்ம உதிரி உதிரியாக மாவு ஊட்டுற மாதிரி பெசரியே எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பெசரி வச்சுருக்க வெண்டைக்காயை அப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். நம்ம எந்த ஃபுட் கலரிங்கும் சேர்க்காமல் அப்படியே போட்டுக்குவோம். ஃபுட் கலரிங் சேர்க்கக்கூடாது, குழந்தைங்கலாம் சாப்பிட்றனால. நம்ம இது மாதிரி பெசரியே போடுங்க, நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுருக்கோம். இப்போ நல்லா வெந்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆயிலில் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டுக்குவோம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பொங்குறது நின்றுச்சு. வெண்டைக்காய் சிப்ஸ் நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. மேக்ஸும் நல்லா வரும். மறக்காம வித்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.